குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனலில் சொல்கிற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதிய நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதிய நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். உயர்கல்வி செல்வதற்கான விஷயங்கள்ல மனதளவுல தடுமாற்றம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த துறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சிந்தனைகள் நிறைய இருக்கும். உயர்கல்விக்கான பண ஏற்பாடுகள் செய்யறதுக்கு முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. புதிதாக வாகனங்கள், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதற்கான செலவுகளும் இன்னைக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரங்கள்ல விற்பனைகள் கொஞ்சம் சுமாராக இன்னைக்கு இருக்கும். தாய்க்கு மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்களோடு சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் போறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரும். தியானம் செய்வதனால மனதளவுல குழப்பங்கள், குறைகள் இதெல்லாம் ஓரளவு நீங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் தகுந்த ஆலோசனை கேட்டு நடப்பது மிகுந்த நன்மை தரும். துறை சார்ந்த பேராசிரியர்களிடம் நீங்கள் அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் நடத்தின பிறகு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற முடிவுகளை எடுக்கிறது மிகவும் நன்மை தரும். உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் தகுந்த முன் ஆலோசனைகளை எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. வசிக்கின்ற வீட்டில் சிறு பூச்சி வேலைகளை ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். ஆபரணங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பொது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு எடுத்து நிறைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீங்க. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு உண்டு. சிந்தனைகள்ல கொஞ்சம் மாற்றமான ஒரு நிலை இன்னைக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள் திடீர்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு பொருட்கள் மீதான கடன் வாங்கி தொழில் தொடங்கும் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நகையோ இல்லை வீடு இல்லைன்னா வாகனங்கள் இதன் மீதான கடன்கள் வாங்கி அதன் வழியில தொழில் தொடங்குற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு போவதற்கான சூழல்கள்ல இன்னைக்கு சிறிய இழுபறி நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு செல்லும் விஷயங்கள்ல கடன் வாங்குற சூழல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக பொன் பொருள் இதெல்லாம் வாங்குவதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பண்ணை, விவசாயம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்கினங்கள், பறவைகள் மீது அதிக கவனம் எடுத்து அதை கவனமாக பார்த்துக்கிறது மிகவும் அவசியம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து சுபகாரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். மிகுந்த நன்மைகளான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக தொழில் முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுங்க. அது வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளை எல்லாம் அதிக ஈடுபாடு எடுத்து இன்னைக்கு செய்வீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல கொஞ்சம் சோர்வாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. மனதுல இனம் புரியாத ஏதாவது கவலை உணர்வுகள் இருக்கும். அதனால புதிய முயற்சிகளை முடிந்த அளவு தவிர்ப்பதே நலம் தரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால ஒரு புதிய முயற்சிகள்ல முழு மனதோட ஈடுபட முடியாது. அதனால முடிந்த அளவு கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான்.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திரன் சகோதர ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். தைரியமான செயல்களால் இன்னைக்கு லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை இதெல்லாமே ஒருங்கே உங்களிடம் இன்னைக்கு காணப்படும். எல்லாமே மொத்தமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகளை வெற்றி கொண்டு அதிக லாபம் பெறுவீங்க. இன்னைக்கு தொழில் முறைகளில் உள்ள வேலையாட்கள் வழியில லாபங்கள் அபரிமிதமானதாக இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இசை சார்ந்த தொழில்கள்ல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதன் வழியில லாபங்களும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். எடுக்கின்ற விஷயங்களில் எல்லாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதையுமே இன்னைக்கு துணிவுடன் எதிர்கொள்ளும் திறன் உங்களிடம் காணப்படும். இளைய சகோதரர் வழியில லாபம் அபரிமிதமானதாக இருக்கின்றது. ஆதாயமும் நிறைய இருக்கும். அவர் வழியில அவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் உங்களிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். மற்றவர்களினுடைய உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக எல்லா விஷயங்களிலேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவு முறை இல்லைன்னா தொழில் முறைகள்ல சிறு தூர பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா படிப்பு ரீதியாக இடமாற்றங்கள் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய சுய முயற்சிகளில் அதிக ஈடுபாடு காட்டி அதில் முழுதாக இன்னைக்கு ஈடுபடுவீங்க. விளையாட்டுகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதன் வழியில் லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களின் பேராசைகளால் ஏதாவது விஷயங்களில் சிக்க வைக்கும் முயற்சிகள் யாராவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் முடிந்த அளவு எதுலேயுமே கவனத்தோடு செயல்படுவது மிகுந்த நன்மை தரும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதனால அதன் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறவங்களுக்கு அதில் இன்னைக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தந்தைக்கு மனதளவில் சின்ன சின்ன வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு பயணங்கள் போவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக தோன்றும் உங்களுக்கு. கோவில் பணிகள் எல்லாமே ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து இன்னைக்கு நிறைய வேலைகள் செய்வீங்க. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திடீர் பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பாரம்பரிய நோய் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மனதிலும் உடலிலும் சோர்வாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதுல நம்மளால சரிவர ஈடுபட முடியாது. அந்த விஷயங்கள்ல பெரிய தோல்விகளை சந்திக்க நேரிடும். அதனால முடிந்த அளவு நம்ம இன்னைக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறதே மிகுந்த நன்மை தரும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இன்னைக்கு காணப்படும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் தேவையில்லாம ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கிறாரு. சந்திர பகவான் குடும்பஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கின்றார். உங்களுடைய தொழில்கள்ல இன்னைக்கு குடும்பத்தினரின் ஆதரவு முழுவதுமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வழியில எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசும்போது எந்த விஷயத்திலையுமே கவனமாக பேசுங்க. யாரிடமும் இன்னைக்கு கவனமாக பேசுவது மிகுந்த நன்மை தரும். பேச்சு சாதுரியத்தினால் நீங்க நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனம் எடுத்து நீங்க கவனிச்சுக்கோங்க. கலைகளை எல்லாம் கற்கும் ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தானமாக பொருட்கள் ஏதாவது வழங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செலவுகளை அதிகமாக முடிந்தளவு செய்யாதீங்க. வீண் செலவுகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எது அவசியமோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாததை இப்போதைக்கு
ஒதுக்கி வச்சிருங்க. அதையெல்லாம் வாங்கி வீண் செலவுகளை செய்யாதீங்க. புத்தி கூர்மையான விவாதங்கள் தொழில் வழியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்புகள் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சு சாதுரியம் இன்னைக்கு வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனோபலம் மிகுந்த செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுவீங்க. எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் எல்லாம் லாபகரமான தகவல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதாவது நடக்கிறதுக்கு, வேலைகள்லையோ இல்ல வீடுகள்லையோ இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தகுந்த காரியங்களில் மட்டும் ஈடுபடுங்க. தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுட்டு பின்னாடி வர்ற பிரச்சனைகளை நினைச்சு அப்புறம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால எந்த விஷயம் செய்யும் போதும் அதிக கவனத்தோடு ஈடுபடுவது மிகுந்த நன்மை தரும். தேவையில்லாத கருத்து மோதல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஏதாவது டாபிக் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா முடிஞ்சளவு நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறதே மிகவும் நல்லது. அதுல கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் நல்லது. குடும்பத்தை விட்டு வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போவதற்கான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படும். பண விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. அதிக வீண் செலவுகளை செய்யாதீர்கள். உயிர் சம்பந்தமான சொத்துகள்ல ஒரு இழுபறி நிலையே இன்னைக்கு நிறைய இருக்கும். கடன் கொடுக்கின்ற விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. உங்கள் மீது அவதூறு, வீண் பழி இதெல்லாம் சுமத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தவங்க ஏதாவது உங்க மேல குற்றச்சாட்டுகள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறமற்ற செயல்கள்ல எல்லாம் ஈடுபடாதீங்க. எது சரியான செயலோ அதில் மட்டும் ஈடுபடுங்க. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலைகள்ல கொஞ்சம் ஊரா அலைஞ்சு திரிகிற மாதிரியான அலைச்சல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த புதிய செயலிலுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பின்னாடி நமக்கே பெரிய பிரச்சனையா வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிந்த அளவு மன ஒருமுகப்பாடு அவசியமாக தேவைப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தாமாக முன்வந்து உங்களிடம் பேசுபவர்களிடம் நீங்க கவனமாக இருக்கணும். அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உங்களிடம் வந்து பேசுவாங்க. மற்றபடி உங்களை மேல பெரிய அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்காது. அதனால யாராவது ஒருத்தங்க தானாக வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க விஷயங்கள்ல அதிக முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். உடல், மனம் இது ரெண்டுலையுமே ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதன் வழியில பிரச்சனைகள் வரலாம். ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். கலகலப்பாக இன்னைக்கு பேசுவீங்க. மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கு வெளியில தெரிவிங்க. வாழ்வின் சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தந்தை வழி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வேலைகள் எல்லாம் போகிறதுக்கான அந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள் குறித்த செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய தான தர்மங்கள் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. அதன் வழியில ஏதாவது செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அன்னதானம், கல்வி தானம் இதில் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய செல்வாக்குகள் எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்துகள்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா வழியில ஆதாயம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தலைமுடி, தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஏதாவது மருத்துவமனைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாருக்கும் தரீங்கன்னா அதுல வந்து அதிக கவனம் எடுத்து நீங்க கொடுக்கறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு வரும். சுற்றுலா பயணம் இது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்களோடு சிறு சிறு கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழக்குகள் ஏதாவது போட விரும்புறீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
இந்த பிரச்சனைக்கு நம்ம இன்னைக்கு வழக்கு போடலாம், அந்த வழக்கு ஏதாவது பண்ணலாம், சொத்து சம்பந்தமான வழக்குகள் தொடரலாம், அந்த மாதிரி ஏதாவது வழக்குகள் போடுறதுக்கான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புதிய பதவிகள் எல்லாம் வருவதற்கான சூழல்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். மன திருப்தி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திறமைகளில் சிறந்த வெளிப்பாடுகள் இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய வெளிப்பாடுகள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகள் அதில் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதில் எதையாவது போட்டு நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு அலசி கொண்டே இருப்பீங்க மனதளவுல. கவிதை, கற்பனை, பாடல் வரிகள், கட்டுரை எழுதுதல் இதுல எல்லாம் இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். யோசிக்கும் திறனும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதிக கவனம் எடுத்து போங்க. புதிதாக வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம். எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வரவெல்லாம் இன்னைக்கு வருகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. யார்கிட்டையாவது இருந்து பணம் வர வேண்டியது இருந்தால் அது இன்னைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பதற்றம், பயம் இது எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒருவித பய உணர்வோடையே இன்னைக்கு நீங்க இருப்பீங்க. அதனால முடிந்த அளவு புதிய விஷயங்களை எல்லாமே எடுத்து செய்யாதீங்க. அதுல நம்மளோட மனதை முழுதாக செலுத்த முடியாது. அதனால புதிய விஷயங்கள் எடுக்கும்போது அதுல தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு எப்பயுமே போற மாதிரி ஒரு நார்மலான டேஸா இன்னைக்கு போச்சுனாலே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு தந்தைக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உஷ்ண நோய்களால கொஞ்சம் அதிகமாக அவஸ்தப்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கான பதவி உயர்வு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கூடும். அரசு வேலைகளில் அதிக ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு நிறைய செய்வீங்க. தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கின்ற முயற்சிகள் இன்னைக்கு புதிதாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் பதவிகளுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். வேதம், சாஸ்திரம் இது எல்லாமே இன்னைக்கு பெரிதாக ஃபாலோ பண்ணுவீங்க. அதை மதிச்சு நடப்பீங்க. இசை ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உயரமான இடங்கள், நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், மின்சாரம் சார்பான விஷயங்கள், கண்ணாடி இது விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அதன் பக்கத்துல இருக்கும்போது இல்லைன்னா அதை கையாளும் போது எல்லா விஷயங்கள்லையுமே அதிக கவனத்தோடு செயல்படுங்க. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகைவர்கள் வழியில எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் தருகின்ற விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. அந்த பணம் நமக்கு திருப்ப வருமா, இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க யாருக்கும் பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தினாலும் உங்களுக்கான தனி மரியாதையை நீங்க எப்பவுமே தக்க வச்சுட்டே இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிக கவனம் எடுத்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்யும் திறமைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு இந்த வேலைகளுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தூக்கமின்மையினால அவதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படுவது மிகுந்த நன்மை தரும். பிடிவாத நிலைகளை கைவிடுவது மிகவும் நல்லது. அதிக பிடிவாதத்தினால நமக்கு தான் தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிந்த அளவு பிடிவாதங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு என்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் என்ன முயற்சிகள் கிடைச்சாலும் அதை தகுந்தபடி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதிக உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நேரிடும். அதனால முடிந்த அளவு கோபங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. மன உளைச்சல்கள்னால கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இருக்கும். கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கடன் கொடுத்தவர்கள் வழியில
சீக்கிரமாக கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. நீங்களும் அதை வந்து எப்படியாவது அடைக்கணுமே, இல்லைன்னா பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள்லேயே இன்னைக்கு அதிகமான நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிக கவனம் எடுத்து செலுத்திக்கோங்க. தந்தை வழி சொத்துகளில் ஏற்படும் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வீண் தகராறுகளுக்கு போகாமல் இருப்பதே நல்லது. ஏதோ ஒரு டாபிக்ல அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க போய் திடீர்னு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவீங்க. அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு வீண் தகராறுகளுக்கு எல்லாம் போகாமல் இருப்பது மிகவும் நல்லது. தந்தைக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத வீண் செலவுகள் அதிகமாக வரும். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்போம், இதுல இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது எதிர்பார்க்காம கூட கொஞ்சம் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போங்க. உங்களுக்கு அந்த வரன் சாதகமாக அமையும். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். புதிய தொழில் முறைகளை ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தொடங்குங்க. அதுல சீக்கிரமாகவே முன்னேற்றம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்களில் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடலாம். அதுல லாபகரமான ஆதாயங்கள் நிறைய இருக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் மேற்கொள்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போக விரும்புறவங்க இன்னைக்கு போகலாம். அதுல நிறைய லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி அதை எதுலையாவது போடுறீங்கன்னா அதை கடனை அடைக்க முடியாம நம்ம ரொம்ப திணறுவோம். அதனால கடன் வாங்குவதை இன்னைக்கு முழுவதும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. சுப நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான சுப நிகழ்வுகளை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். பணிகளில் அதிக நாட்டம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். பெருசாக டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 7ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். அதாவது களத்திரஸ்தானத்துல. சந்திர பகவான் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது முயற்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகரிக்கும். தொழில்நுட்ப விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் எடுத்து இன்னைக்கு ஈடுபடுவீங்க. கூட்டு தொழில் வழிகளில் உங்களுக்கு பங்கு குறைவா, உங்களுடைய வேலைகள், அதாவது உங்களுடைய வேலைகளோ இல்லைன்னா உங்களுடைய முதலீடுகளோ குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் எண்ணங்கள் புதிதாக தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில்முறை இல்லைன்னா உறவு முறை பயணங்கள்ல லாபகரமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாலினத்தவரிடம் நீங்க அதிக கவனம் எடுத்து நீங்க வந்து பழகணும். அவங்களோட தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் வச்சுக்க கூடாது. வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு உறவுகள் வழியில லாபகரமான பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு வர்றதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு அதுல அதிக லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா குடும்ப ரீதியான எதிரிகளை எல்லாம் வெல்லும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே லாபகரமான பேச்சுகள் நிறைய இருக்கும். சீக்கிரமாகவே வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்தி தரலாம். இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய ஏஜென்சி மூலமா உங்களுக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கான சன்மானத்துல இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த சன்மானம் இல்லாம அதுல லாப பணமும் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமனார் வழியில செல்வங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செல்வ வளம் மிகுந்த குடும்பத்திலிருந்து வரன் அமையும் வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் லோன் விஷயங்கள்ல லாபகரமான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க்ல இருந்து கால் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில லாபம்
ஆதாயம் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். பெரிய நிறுவனங்களை பராமரிக்கும் உறவினர்கள் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது உங்களுக்கு வேலை போட்டு தரலாம், இல்லைன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது பண உதவிகள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான லாபகரமான விஷயங்கள் எல்லாம் அவங்க வழியில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனம் எடுத்து நீங்க இருக்கணும். பழகி பிரிந்தவர்கள் வழியில இன்னைக்கு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் வர்த்தகத்துல புதிதாக சந்திக்கின்ற நபர்கள் வழியில லாபகரமான பேச்சுகள் எல்லாம் உண்டு. கூட்டு தொழில் சம்பந்தமான பேச்சுகள் இருக்கும்போது அவங்களுடைய நண்பர்கள் வழியிலையோ இல்லை அவங்களுக்கு தெரிந்தவர்கள் வழியிலையோ எங்க பிஸ்னஸ்லயும் நீங்க கொஞ்சம் கூட்டு தொழில் பண்ணிக்கலாம், இல்லை நாங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இந்த மாதிரியான லாபகரமான பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி பாட்டி வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம், அதிலிருந்து நம்மளால மீளவே முடியாது. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. மனதில் ஏதாவது இனம் புரியாத கவலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். பணிகள்ல அதிக நாட்டமின்மையாக இன்னைக்கு இருப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யும் காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. காரியங்கள் எல்லாமே பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது அதிக கவனம் எடுத்து நீங்க போக வேண்டியது மிகவும் அவசியம். வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் உங்களுடைய வேலைகள்ல இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சதுர்ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். எதிர்பாலினத்தவரிடம் அதிக கவனம் எடுத்து நீங்க பழகுவது மிகவும் நல்லது. யாரையும் நம்பும் விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. புதுமுகமா அறிமுகமாகறவங்கள சீக்கிரமாக நம்ப வேண்டாம். அவங்கள நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அவங்கள நம்புறது மிகவும் நன்மை தரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கான மருத்துவ செலவுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வரவுக்கு மேல் செலவுகள் அதிகமாகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில கொஞ்சம் தொல்லைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டவர்கள் வழியில பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். உங்களுடைய உறவுகள் யாராவது வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல் நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதன் மீது அதிக கவனம் எடுத்து நீங்க அதை பாதுகாப்பா கையாளணும். வெளியே போகும்போது அதிக கவனம் எடுத்து நீங்க போகணும். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பாதுகாப்பாக ஓரமாக போறது மிகவும் நன்மை தரும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. வேலைகள்ல தேவையில்லாத இடர்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு சேவை மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் எல்லாம் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர வேலை, சின்ன வேலையாக இருந்தாலும் நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தற்காலிக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல அதிகமாக ஈடுபடுவீங்க. தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு வேலைக்கான உத்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளாகவோ இல்லைன்னா பணமாகவோ கடனாக எதையாவது வாங்குகின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணியில் இடமாறுதலுக்கான உத்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலையில் சேரும் முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரிய நிறுவனங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வேலை தேடி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய பதவி உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். ஆபீஸ்லயே இருக்கிறீங்கனாலும் அவங்க லீவ் போட்டாங்கன்னா
அவங்களுடைய வேலைகள் எல்லாமே எடுத்து நீங்கள் நிறைய செஞ்சு முடிச்சிருவீங்க. ஆனால் பேரும் புகழும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க வழியில் உங்களுக்கு எந்த விதமான ஆதாயங்களுமே இருக்காது. அதை ஒரு வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பண்ணிட்டோம், அவங்க வழியில் நமக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்த நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முடிந்த அளவு கடன் கொடுப்பதை தவிர்ப்பதே இன்னைக்கு நல்லது. அதனால ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளெல்லாம் இருக்கும்போது அதிக கவனம் எடுத்து இருங்க. தேவையில்லாத செயல்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வலியை பேசுபவர்களிடம் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உங்களிடம் பேசுவாங்க. அதனால அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படுவது மிகுந்த நன்மை தரும். மற்றபடி உடலும் மனமும் இன்னைக்கு ஆரோக்கியமாக நல்ல நிலையில இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்களால் காரிய இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு கோபங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வருகின்ற வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்துங்க. எல்லா காரியங்களையுமே மன அமைதியோடு செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். இன்னைக்கு தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செய்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள்ல எல்லாமே அதிக ஈடுபாடுகள் எடுத்து நிறைய பண்ணுவீங்க. பூர்வீக சொத்துகள் குறித்து தந்தையிடம் பேசுவதற்கான சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வீங்க. நன்றி உணர்வோடு இருப்பீங்க. உங்களுக்கு உதவினவங்களை என்னைக்குமே நீங்க மறக்க மாட்டீங்க. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் செய்வதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இரக்க சிந்தனையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க. உண்மை நெறியை பின்பற்றி நடப்பீங்க. அதன் வழி நீங்க நடப்பீங்க இன்னைக்கு. அதனால உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரன் பேத்திகளோடு பூர்வீக இடங்களுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அறக்கட்டளை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே அதிக உதவிகள் செய்வீங்க. ஏதாவது அதிக ஈடுபாடுகள் எடுத்து அது சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ வழிபாடுகள் குறித்து தந்தையிடம் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துவீங்க. நம்ம கோவிலுக்கு போவோமா குடும்பத்தோட அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவியின் சகோதரரோடு இணக்கமாக இருப்பீங்க. புனித பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போவோம், இந்த தரிசனத்துக்கு போவோம், அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கடமைகளை தவறாது செய்வீங்க. உங்களுடைய கடமைகள்ல இருந்து நீங்க என்னைக்குமே விலகி வரமாட்டீங்க. உங்களோட வேலைகள்லயோ குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்லயோ உங்களோட கடமைகள் என்னவோ அது சரிவர நிறைவேற்றுவீங்க. மேல் அதிகாரிகளின் நட்புகள் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக இடங்கள்ல எல்லாம் கோவில் கட்டுமான பணிகள்ல ஏதாவது நடந்ததுன்னா அதுல ஈடுபாடு எடுத்துக்கொள்வீங்க. பூர்வீகத்துல இருக்கிற உறவினர்கள் வீட்டுகளுக்கு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு வேலைகளில் எல்லாம் ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏதாவது முயற்சிகளும் இன்னைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக இடங்களிலே வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. குழந்தை பேருக்கான ஆன்மீக முயற்சிகள், இறை வழிபாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்குவீங்க. அதாவது இறைவனிடம் எங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேரு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஏதாவது கோவில்களுக்கு வணங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகளோடு நல்ல இணக்கமான முறையில இன்னைக்கு பழகுவீங்க. இறைவனுக்குரிய மந்திரங்களை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சிகள்ல அதிகமாக இன்னைக்கு ஈடுபடுவீங்க. திடீர் பணவரவு இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கின்ற போட்டித் தேர்வுகளில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை குவிப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல அதிக கவனத்தோடு போவது மிகவும் அவசியம். எந்த விஷயங்கள்லையுமே முன்னெச்சரிக்கை அதிகமாக இருக்கணும். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு புதிதாக தொழில் தொடங்கலாம். வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போகலாம். புதிதாக வேலைக்கு சேர்றீங்கன்னா இன்னைக்கு சேரலாம். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போறதுக்கான விருப்பங்கள் இருந்தா இன்னைக்கு பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம்.
கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன பதற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பய உணர்வும் பதற்றமும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால முடிந்த அளவு புதிய விஷயங்கள்ல ஈடுபாடு எடுக்காதீங்க. அந்த விஷயங்கள்ல நம்மளால மனதளவுல ஒருமுகப்பாடோடு செயல்பட முடியாது. அதனால பின்னாடி பிரச்சனைகள் தான் வரும். வேலைகள் முழுதாக முடியாது. அதனால முடிந்த அளவு நீங்க புதிய முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு கைவிடுவதே மிகவும் நல்லது. ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண நாள் மாதிரி இன்னைக்கு போனாலே உங்களுக்கு ஓகேவாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். வெளிநாடு போவதற்கான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூர்வீகத்தில் செய்யும் வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகத்துல உள்ளவர்களோட வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்களோடு ஏதாவது கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஷ ஜந்துகளிடம் அதிக கவனம் எடுத்து நீங்க இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய்க்கு சிறு மன வருத்தம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு பயணங்கள் எங்காவது போவோமா அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு போடுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா அதிக கவனம் எடுத்து நீங்க உடல்நிலையில அதிக கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மை தரும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால உடல் அளவுல கொஞ்சம் அவதிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கடன் கொடுக்கின்ற சூழல்கள் ஏதாவது ஏற்படும். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏதோ அவசர தேவை அப்படின்னா நம்மளால உதவாம இருக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு ஏதாவது கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது போகும்போது பொருட்கள் மீது அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படணும். இல்லைன்னா பொருட்களை ஏதாவது மறந்து விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படும். இன்னைக்கு வேலை காரணமாக கொஞ்சம் ஊராக அலையும். இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மதிப்புமிக்க பொருட்களை அன்பளிப்பாக தருகின்ற நிலைகள் இன்னைக்கு ஏற்படும். ஞாபக மறதி காரணமாக உடைமைகளை எல்லாம் தவறவிடும் சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால முடிந்தளவு கையில பொருட்கள் எல்லாம் அதிகமாக எடுத்துட்டு கொள்ள போக வேண்டாம். முடிந்தளவு கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா ஏதாவது மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் உறுப்பு தேய்மானம் காரணமாக உடல்ல கொஞ்சம் வலிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய பணிகள்ல உங்கள் மீது கரும்புள்ளிகள் விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு நீங்க அதிக அக்கறையோடு வேலைகள்ல கவனத்தோடு செயல்படுவது மிகவும் அவசியம். வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதிக கவனம் எடுத்து வெளியே போங்க. பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக சிரமங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். மனதளவுல ப்ரெஷர், இல்லைன்னா உடல் அளவுல கொஞ்சம் வேலை பளு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் இன்னைக்கு வேலைகள்ல. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். அதுல அதிக முன்னேற்றம் உண்டு. வேலைகளுக்கு புதிதாக சேர விரும்புறவங்க இன்னைக்கு சேரலாம். வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போங்க. உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், இறை வழிபாடுகள் இதுல எல்லாமே அதிக ஈடுபாடுகள் எடுத்து இன்னைக்கு செயல்படுவீங்க. ஆன்மீக குருக்களிடம் ஆசி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதன் வழியில பின்னாடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம். மன கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதளவுல கொஞ்சம் பயம், பதற்றம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதுல மனதளவுல நம்மளால முழுதாக செயல்பட முடியாது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு எடுப்பீங்க. உறவுகளில் வரம் தேடும் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தெரிந்தவங்களுக்கு உள்ள உறவுகள் ஏதாவது பெண்களோ இல்லை ஆண்களோ இருக்கிறாங்கன்னா அவங்கள கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு ஆதரவோடு வண்டி, வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தேக புத்தி கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கூட்டு தொழில் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு பார்ட்னரோடு சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் எல்லாம் போவதற்கான எண்ணங்கள் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது சுற்றுலா போவதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். எல்லாரும் வரீங்களா, யார் வரீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு சுற்றுலா சம்பந்தமான பயணங்கள் போறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. வெளிநாட்டு உறவுகளோடு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்னால பொருட்களை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபார ரீதியான கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படலாம். புதிதாக வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு முயற்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள்ல முயற்சி பண்ணலாம். வெளிநாடு வேலைகளுக்கு ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய முயற்சி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில தேவையில்லாத செலவுகள் வரும். எதிர்பாராத செலவுகள் நண்பர்கள் வழியில ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில கெட்ட பெயர் வாங்குவதற்கான சூழலும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால முடிந்த அளவு இன்னைக்கு வெளியே போறதை நிறுத்திடுங்க. நண்பர்களோடு சுத்தாதீங்க தேவையில்லாம. கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்து நீங்க செயல்படுவீங்க. ஏதாவது விஷயங்களுக்காக பேங்க் லோன் கேட்கறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் வழியில கடன் வாங்கும் சூழல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழகி பிரிந்தவர்கள் வழியில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதுல எல்லாம் சாதனை புரியக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல் வரிகள் எழுதுதல் இந்த வேலைகள் எல்லாமே உங்களுடைய திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். இன்னைக்கு இந்த முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில்கள் ஏதாவது இன்னைக்கு பண்றீங்கன்னா அது இன்னைக்கு செய்ய வேண்டாம். கடன் வாங்கி எதையுமே செய்யாதீங்க. அதுல இருந்து நம்மளால மீளவே முடியாத துன்பத்துக்கு ஆளாவோம். அதனால முடிந்த அளவு கடன் வாங்கும் சூழலையே இன்னைக்கு விட்டுடுங்க. அதுதான் மிகவும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அதுல முன்னேற்றம் நிறைய இருக்கும். புதிய தொழில்கள் ஏதாவது தொடங்குறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல வீண் அலைச்சல்கள் வரலாம். இடைஞ்சல்கள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கவனச்சிதறல்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு மன ஒருமுகைப்பாடு அவசியம் இன்னைக்கு தேவை. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆட்சியில் இருக்கின்றார். சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இளைய சகோதரருக்கு உங்களால லாபம் அபரிமிதமானதாக இன்னைக்கு இருக்கும். பூர்வீகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகத்துல இருக்கிற உறவினர்களோடு சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகள் வழியில தொல்லைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வழியில கடன்கள் ஏதாவது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகளின் பெயர்கள்ல கடன்கள் ஏதாவது வாங்குவதற்கான சூழலும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
தாய் மாமா வழியில சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருட்கள் மீது அதிக கவனம் எடுத்து நீங்க நடந்துக்கிறது மிகவும் நல்லது. பொருட்களை ஏதாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியே போகும்போது அதிக கவனத்தோடு போங்க. சாலை பகுதிகள் எல்லாமே அதிக கவனத்தோடு செயல்படுவது மிகுந்த நன்மை தரும். பூர்வீகங்களுக்கெல்லாம் போகின்ற பயணங்கள்னால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். வரவை விட இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலை தேடுபவங்களுக்கு மாமன்மார் வழிகள்லையோ இல்லை தந்தை வழி உறவுகள் வழியிலையோ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது உங்களோட வேலைகளுக்கு அவங்க ஏதாவது பொறுப்பெடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அவங்களோட கம்பெனிகள் ஏதாவது வச்சிருந்தா அதுலயே வேலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. சிறு தொழில்கள் எல்லாம் தொடங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக வரும். சிறு அரசு வேலைகளுக்கான முயற்சிகளில் ஏதாவது ஈடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்களில் எல்லாம் போகும்போது அதிக கவனம் எடுத்து போவது மிகுந்த நன்மை தரும். பரம்பரை நோய்கள் யாருக்காவது இருக்குன்னா அது உடல் அளவுல கொஞ்சம் அவதியை தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீண் வம்புக்கு போகாமல் இருப்பதே மிகவும் நல்லது. நீர் பகுதிகளில் அதிக கவனம் எடுத்து நீங்க செயல்படுவது மிகுந்த நன்மை தரும். குடும்ப பெண்கள் வழியில தேவையில்லாத வீண் வம்புகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொருளாகவோ பணமாகவோ ஏதோ ஒன்று கடனாக வாங்குவதற்கான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பணியில் சேரும் உத்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சிலருக்கு பணியிட மாறுதல் குறித்த உத்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை பளு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு இன்னைக்கு செய்வீங்க. ஆனா அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயம் இல்லையே அப்படிங்கிற வருத்த நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்க நண்பர்களுக்கெல்லாம் செலவு செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அவங்களுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க. ஏதாவது பொருட்கள் வாங்குவீங்க. அவங்க 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 தேவைக்குன்னு நீங்க பொருட்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அவங்க திரும்பி கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. நமக்கு இந்த உதவிகள் செய்தாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் கொடுப்பதை முடிந்தளவு தவிர்ப்பதே இன்னைக்கு நலம். கொடுத்த கடன் திரும்பி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் இன்னைக்கு ஆரோக்கியம் அபரிமிதமானதாக இருக்கும். சுறுசுறுப்பாக இன்னைக்கு இருப்பீங்க. அவங்களோட தேவைக்காக உங்களிடம் வழிய பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்தாலும் நீங்க அதிக முன்னெச்சரிக்கையோடு இருந்து கொள்வது மிகவும் நன்மை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதிக கவனம் எடுத்து போறது மிகுந்த நன்மை தரும். வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட கோபங்களால காரியங்களை கெடுத்து கொள்ளாதீங்க. வாய்ப்புகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிடாதீங்க. அதனால கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். கண் வாய் இது சம்பந்தமான உஷ்ண பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு உடல்நிலையை கொஞ்சம் குளுமையாக பார்த்து கொள்ளுங்க. பேச்சில் மிகவும் கவனம் தேவை. எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. இன்னைக்கு கோபங்களோடு அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு தன்மையாக பேசுவதற்கு பாருங்க. எதிர்பார்த்த தன வருவாய் எல்லாம் இன்னைக்கு உண்டு. கடனும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் வழியில எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட குடும்பங்கள்ல இருக்கிற யாராவது வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் வழியில லாபம் நிறைய இருக்கும். அவங்களுக்கு எல்லா வழிகள்லையுமே லாபம் அபரிமிதமானதாக இன்னைக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு பூர்வீக இடங்களுக்கெல்லாம் போவோமா அப்படின்னு சொல்லி உறுப்பினர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குலதெய்வ வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோன்றும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கான சொத்து சேமிப்புல இன்னைக்கு அதிகமாக மனம் செல்லும்.
பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதிக கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுகளை ஆரம்பிச்சிங்கன்னா பேச்சுவார்த்தைகள் வந்து சமாதானமாக முடியாது. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகளோடு இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். புதிதாக ஆன்மீக பயணங்கள் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் புதிதாக வரும். அதற்கான பிளான்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூஜை, பிரார்த்தனை இதிலெல்லாம் ஈடுபாடுகள் நிறைய எடுத்துக்குவீங்க. புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மன தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். திடீர் பணவரவு உண்டு இன்னைக்கு உங்களுக்கு. போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கிளாஸ் எல்லாம் சேர்றதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக வரும். உடல்ல மார்பு, நுரையீரல் பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி இன்னைக்கு நீங்க சேர்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்விக்கான தகுதி தேர்வுகளில் அதிக முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு பாடுபடுவீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்னால மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் போவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு புதிதாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னெச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது. நெருங்கி வந்து பழகுபவர்கள் வழியில் எச்சரிக்கைகள் அதிகமாக தேவை. அவங்க உங்களோட தேவைகளுக்காக தான் உங்களிடம் பழகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவைகள் முடிஞ்சதும் அவங்க வந்து போயிடுவாங்க. அவங்க வழியில் உங்களுக்கு எந்த ஆதாயமும் இருக்காது. அதனால் பழகுபவர்களிடம் அதிக கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு, பண வரவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதளவில் பயம், பதற்றம் இதெல்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம புதிய முயற்சிகளை கையில் எடுத்தோம்னா அதை சரிவர நிறைவேற்ற முடியாது, அதில் வெற்றி பெறவும் முடியாது. அதனால முடிந்த அளவு நீங்க புதிய முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு கைவிடுவதே மிகவும் நல்லது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.